இயேசு சிலுவையில் அறைஞ்சும் போது பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, லூக்கா 23:34, பிதாவே இவர்கள் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசப்பா யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவர் கொலை செய்யும்படி கொண்டு போனவங்கள, சுத்தினவங்கள, அவங்கள பார்த்து ஏசப்பா சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நாம யார பார்த்து சொல்லணும்? நம்மள கொலை செய்யும்படி கூட்டிட்டு போறாங்களா, இல்ல யாராவது நம்மள அடிக்கிறாங்களா, எதுவும் இல்லை. அப்ப இங்க நம்ம யார பார்த்து சொல்றோம்னா, யாரோ ஒருத்தரால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அது நம்மள அடிச்சாதான் அந்த பாதிப்பு வரணும்னு இல்லை, வாயின் வார்த்தையால கூட நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்பு ஒரு வகையில மனதளவுல இருக்கலாம், இல்லாட்டி உடம்பளவுல இருக்கலாம். சோ யாரோ ஒருத்தரால நம்ம ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிருப்போம். சோ யாரால நம்ம அந்த மாதிரி ஆனுமோ அவங்கள நம்ம இந்த வேலையில மன்னிக்கணும் அப்படின்னு கருத்து சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்றாரு, இந்த நேரத்துல கூட பரலோகத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றாரு, ஏசப்பா என் பிள்ளைங்க நான் வைத்திருக்கிற பரலோக பாக்கியத்தை அறியாம தப்பு பண்றாங்க, ஏசப்பா தப்பு பண்றாங்க பிதா, அதனால என் பிள்ளைங்களை நீங்க மன்னிங்க அப்படின்றாங்க. அப்போ பைபிள கூட நம்ம இந்த பரமண்டல ஜபம்னு சொல்லுவோம்ல, அதுல கூட என்ன சொல்றோம், பரமண்டல எங்கள் பிதாவே எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்தது போல. விஷயமே அங்கதான் இருக்கு, மன்னித்தது போல. ஆனா நம்ம உண்மையும் மன்னிக்கிறோமா? இல்ல. மன்னித்த ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு, வாயின் வார்த்தையில நம்ம மன்னிச்சிருவோம். ரெண்டாவது, மனசார நம்ம மன்னிப்போம். வாயின் வார்த்தையில மன்னிச்சா அங்க அன்பு இருக்காது, அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி திரும்ப திரும்ப வரும். ஆனா இதுவே நம்ம ஒருத்தர் நேசிச்சு உண்மையா நம்ம அவங்கள மனசுல ஆழத்துல இருந்து நம்ம மன்னிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும். அது இல்லாம அங்க என்ன ஆகும்னா, ஒரு போட்டி இருக்காது, ஒரு பொறாமை இருக்காது, ஒரு பகை விரோதம் இது எதுவுமே இருக்காது ஃபர்ஸ்ட். அதனால நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களை எப்படி மன்னிக்கணும்? வாயின் வார்த்தையும் மன்னிக்க கூடாது, மனசளவுல இருந்து நம்ம அவங்கள மன்னிக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ராஜா கிட்ட 16 டாலண்ட் கடன் வாங்கினாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கடனை கேட்கும் போது அவர் என்ன பண்ணாரு, இல்ல ராஜாவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் பைசா வரல, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவரோட கடனை மன்னிச்சாரு. ஆனா இவன் கிட்ட இன்னும் ஒருத்தர் 100 வெள்ளி காசு தான் வாங்கினான். அது போய் இவன் என்ன பண்றான், எனக்கு 100 வெள்ளி காசு சொல்லிட்டு என்னாச்சு, அவன் ஒரே சண்டை. இத அந்த ராஜா பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு, தூக்கி ஜெயில போட்டாரு. இது ஏன்னா இவனோட பாவத்தை, இவனோட தப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரு, மன்னிச்சாரு. ஆனா இவன் என்ன பண்ணல, மன்னிக்கல. அதுக்குதான் வசனம் மத்திய 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்ப நாம என்ன பண்ணோம், ஆண்டவர் நமக்கு மன்னிச்சார்ல, அப்ப நாம மத்தவங்களுக்கு மன்னிக்கணும். இந்த மன்னிப்புக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா மோசே இருக்காரு நம்ம பைபிள்ல. மோசே என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை, எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வராங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னா, ஆண்டவர் செய்த அற்புதத்தை முகமுகமா பார்த்த ஜனங்க அவங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. ஒரே அமைப்புலோ இந்த ஆரோன் கிட்டையும் மோசே கிட்டையும் எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி வேணும் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அமைப்புலோ. அப்புறம் காடை ஆண்டவர் மண்ணாவே கொடுத்தாரு அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு காடை வேணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரே அமைப்புல மோசே சொல்றாரு, ஐயோ இத்தனை பேருக்கு காடைக்கு நான் எங்க போவேன் நானு சொல்லும்போது அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப ஜனங்க என்ன பண்ணிருக்காங்க, அவரை மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க கரெக்டா மோசேக்கு. அதுக்கப்புறம் மோசே சொல்ற, இசப்பா நான் தான் இவங்களை கற்பனை அடிச்சேன், நான் தான் குழந்தை சுமக்கிறது கூட நான் சுமக்க, நானே தகப்பனா அவங்களுக்கு. அப்ப பாருங்க, இசப்பா கிட்ட ஒரு மோசே பேசுறாங்கன்னா அப்ப அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. கரெக்டா? ஒரு 40 லட்சம் பேரு சமாளிக்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்லைங்க. 40 பேரை சமாளிக்க முடியல. 3 TL அதுக்கு. ஐயோ இன்னமும் எப்படி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குதான் பசங்க இருக்காங்க. இது பண்ணாததான்னு சொன்னா கரெக்டா தப்பா பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிற எல்லா வினோதங்களுமே அங்கதான் இருக்கு. சரி ஏன்டா நீ ப்ரொடக்ஷன் பண்ணலன்னு கேட்டா அவன் சொல்றான், உங்களால எனக்கு மென்டல் டார்ச்சரா இருக்கு, நாங்க நாளைக்கு சிக் லீவு, எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்டேன், ஏன்டா ப்ரொடக்ஷன், இதுதான் என் வேலையே, அதுக்கு போயிட்டு நான் டார்ச்சர் பண்றேன், அதுவும் மென்டல் ஹராஸ்மெண்ட் நான் பண்றேன் அவனை சொல்லிட்டு எனக்கு லீவ் கேட்கிறான். என்ன பண்றது? நான் அப்ப யோசிப்பேன், இந்த மோசை எப்படிதான் சமாளிச்சாரு தெரியும். 40 பேர் சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவரு 40 லட்சம் பேர் எப்படி சமாளிச்சாரு?
அப்படின்னு யோசிப்பாங்க டெய்லி. அப்போ அந்த டைம்ல மோசே பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்க வழி நிறுத்தினாங்க. அப்போ ஏசப்பாவோட கோபம் இஸ்ரவேல் ஜனங்க மேல வரும்போது மோசே போய் என்ன பண்றாரு, வேணாம் ஏசப்பா, உங்களை எதுவுமே பண்ணாதீங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ மோசேக்கு ஒரு உண்மையான அன்பு இருந்துச்சு. அன்பு இருந்ததுனால்தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, மன்னிப்பு கேட்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஏசப்பாவை எடுத்துக்கோங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்சது. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவரு உடம்புல பாதிக்கப்பட்டிருக்காரு சிலுவையில் அரைஞ்சது நிமித்தமா. அது இல்லாம இந்த ஜனங்க சிலுவையில் அறையும் போது என்ன பண்ணாங்க, அவரை பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. நீ என்ன இவருடைய ராஜாவா கேள்வி கிண்டல் பண்ணாங்க. அப்ப பாருங்க, ஏசப்பா உடம்பளவுலயே அவருக்கு பாதிப்பு, மனத்தளவுலயே அவருக்கு என்ன இருக்கு, பாதிப்பு. ஆனா யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, ஆனா ஏசப்பா அங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இப்ப அவர் தான் வந்து அவர் ராஜா, கரெக்டா? அவர் நினைச்சுன்னா யாரை பார்த்து நீ வந்து சொல்ற, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எங்க இருந்த தெரியுமா, எனக்கு பரலோகத்துல தங்கத்திலேயே இருக்கு, எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கலாம். சொல்லல. இப்ப நம்மள பார்த்து யாருன்னா ஒருத்தர், நீங்கப்பா பெரிய ஆளா, நீங்க பெரிய ஆளா, நீங்க பெரிய இதுவா அதுவா அப்படின்னு நமக்கு அது கோவம் வந்து உடனே போயிட்டு என்ன பண்றோம், யாரை பார்த்து நீ அப்படி சொன்ன வா சொல்லிட்டு உடனே போனு அந்த போனு, ஃப்ரெண்ட்ஸுக்கு போனு, நீ வாங்கடா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு அவங்க கிட்ட நீ எப்படி என்ன சொல்லலாம், இப்படி பண்ணலாம், பிளா 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 சொல்லி முடிச்சிடும், நம்ம காமிச்சிடும். ஆனா இங்க ஏசப்பா நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏசப்பா கிண்டல் பண்ணாங்க, ஆனா ஏசப்பா எதுவுமே பண்ணல. ஆனா அவர் இந்த நாளை மறைச்சாரு. மறைச்சு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது, இப்ப யார் யாரெல்லாம் நீ இவருடைய ராஜாவா கிண்டல் பண்ணுவங்களா, அப்போ என்ன பண்றாங்க, வாயை குழந்து பாக்குறாங்க, இவர் தான் இவருடைய ராஜா போல, இவர் தான் தெய்வம் போல. அப்ப இப்ப வந்து கிண்டல் பண்ணாங்க, அப்ப என்ன பண்ணாங்க, ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்ப நம்ம இங்க என்ன கத்துக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேர் நம்ம என்ன பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம். உன்னால இது முடியுமா, நீ வாழவே தகுதி இல்ல, ஒரு வேலையை கூட உட்பட செய்ய மாட்டேன், நீ 100 மார்க் வாங்கவே மாட்டேன் சொல்லலாம். ஆனா நாம என்ன பண்ணோம், அந்த அந்த இடத்துல அவங்க என்னென்ன சொன்னாங்களோ, வாழவே தகுதி இல்லைனாங்களா, அவங்க எதுல வாழ்ந்து காட்டுங்க. உங்களால வேலையே செய்ய முடியாதுனாங்களா, அவங்க எதுல ஒரு நல்ல வேலை செஞ்சு காட்டுங்க. படிக்கவே முடியாதுனாங்களா, நல்லா படிக்கிற பசங்க நல்லா படிச்சுட்டு 1 மார்க் எடுத்து காட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் அறியாத உலகத்தை இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மேல் இடத்துலயுமே பிராமின்ஸ் தான். 98% அவங்க தான் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஏசப்பாவை அறியாதவங்க. ஆனா நாம யாரு, ஏசப்பாவை அறிஞ்சவங்க. அப்போ ஏசப்பாவை அறியாத அவனே அவர் நல்லா இருக்கும் போது அவரோட பிள்ளை நமக்காக தான் அவர் சிலுவை சுமந்தாரு. அதுதான். அப்ப நாம எப்படி இருக்கணும், அவன்கிட்ட இல்லாதவங்க நம்ம கிட்ட இருக்கு. இப்ப வந்து ஒரு 50வது மாடியில ஒரு பொக்கிஷம் இருக்குன்னா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, 50 படிக்கட்டு ஏறி 50வது மாடிக்கு தான் அவன். நாம அப்படி இல்லை, நம்ம லிஃப்ட் தான் கிருபை. அந்த கிருபை இந்த லிஃப்டுக்குள்ள போயிட்டோம்னா ஒரு பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணா போதும், நம்ம நேரம் அங்க போயிடலாம். ஆனா நம்மளோட வேலை அங்க என்னன்னா, நாம நடந்து அந்த கிருபை அந்த லிஃப்டுக்குள்ள போய் லிஃப்ட் பட்டன் அமக்கணும். அது நம்ம பண்ற வேலை. ஸோ பிளஸ் நம்மளுடைய எஃபர்ட் போடணும். ஒரு விஷயம் எது முடியலன்றாங்களோ அந்த விஷயத்துல நம்மளுடைய எஃபர்ட் போட்டோம்னா நம்மளுடைய எஃபர்ட் பாதி பிளஸ் ஆண்டவரோட கிருபை ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்கும், அந்த இடத்துல நமக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும். நாம வந்து வெற்றியா வாழணும், நலமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், பலனா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சிலுவையிலே சுமந்தாரு. இந்த வேலை நான் என்ன சொல்லி, இந்த முதல் வார்த்தை என்ன சொல்லி நான் முடிக்க விரும்புறேன்னா, இயேசு மன்னிச்சது போல நாமளும் மன்னிக்கணும். பிளஸ் யாருனால நம்ம பரிகாசம் பண்ணி உன்னால முடியவே முடியாது, செய்யவே முடியாதுன்றாங்களோ அது எல்லாத்தையும் அவருடைய கிருபையை கொண்டு நம்ம செஞ்சு காமிக்கணும். தேங்க்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிலுவையில தொங்கின பிறகு அவர் பேசின 2ஆம் வார்த்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். அவர் என்ன வார்த்தை பேசினாரு, அதற்கு ஆதாரமான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, பரதீசில் இருப்பாய். அந்த மரண தருவாயில இயேசு அங்க தொங்கப்பட்டு இருக்கிறாரு. அப்பொழுது கூட பாருங்க, ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணி அந்த பக்கத்துல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம்
நம்ம வாசிக்க நேரம் கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு. 2 பேர் பக்கத்துல 2 திருடர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வலது பக்கத்துல ஒரு திருடன், இடது பக்கத்துல ஒரு திருடன். ஒரு திருடன் என்ன பண்ணா, ஏசப்பாவை பத்தி கிண்டல் பண்ணான். ஆனா இன்னொருத்த வந்து என்ன அதை தட்டி கேட்டான். ஆனா 2 பேரும் என்ன பண்ணுங்க, 2 பேரும் ஒரே கூட்டு தலைவாளிங்க தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணா, இயேசுவை குறித்த ஒரு பயம், அதாவது இவரு நல்லவரு, இவரு என்ன பண்றாரு, இவரு எதுவுமே இல்லாத இங்க வந்து நம்ம தப்பு செஞ்சோம், ஆனா அவரு தப்பே செய்யாத இங்க அறையப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அவன் உணர்ந்தான் அந்த கல்லன். அப்போ இந்த பாருங்க, உங்களுடைய ராஜ்யத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஏசப்பா, எங்களை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு ஏசப்பா சொல்ற வசனம் தான், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில இருப்பான்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரட்சிப்பு. கர்த்தர் இன்னைக்கு உங்களைய என்னைய என்ன பண்ணிருக்கிறாரு, ரட்சித்து இருக்கிறார். ரட்சிப்பு என்னும் மாடையை நீங்களா அணிந்திருக்கிறீர்களா? ஆமென். எங்குமே ஆமென் சோதனை. ஆமென். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? காசு கொடுத்து வாங்கணுமா? இல்ல, இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆத்மா ஆதாயம் பண்றோமா? ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறோமா? கடைசி காலத்துல இருக்கிறோம், நம்ம அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்றோமா? சொல்லி நம்ம இன்னைக்கு டிராக்ஸ் மினிஸ்ட்ரி நடக்குது, அதன் மூலியமா ஆத்மா ஆதாயம் பண்றோம், வராங்க எல்லாம் பண்றாங்க. நம்ம இன்னைக்கு ஆத்மா ஆதாயம் பண்றோமா? அவர் நம்மனா இப்போ மரண தருவாயில இருந்து டிராக்ஸ் மினிஸ்ட்ரி போறோம் கிடையாது. அவர் மரண தருவாயில இருந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாரு ஏசப்பா. இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 2:8 பாத்தீங்கன்னா, அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார் ஏசப்பா. இது கிருபையை கொண்டு, நம்மளுக்கு கிருபை, அவருடைய கிருபை, தயவு, இரக்கம் இதெல்லாம் இல்லைன்னு இன்னைக்கு நாம இல்ல. இதெல்லாம் அவருடைய கிருபை இருக்கிறதோட தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா கடைசியில நாமெல்லாம் எங்கெங்க ஒரு மூளைக்கு இருந்திருப்போம். அவருடைய கிருபையினால இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டு அவர் நம்மள ஒரு புது மனுஷனாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இன்னைக்கு நம்மளை இங்க உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். என்ன காரணம்? அவர் நம்மளுக்கு கொடுத்தத ரட்சிப்பை நாம மத்தவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும், நம்மளுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சுவிசேஷத்தை, ரட்சிப்புக்குள்ள பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நம்ம என்ன பண்ணோம், உபயோகப்படுத்துவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் சொல்றேன். ரோமர் 3:24 வந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நம்மளை ரட்சிப்பு என்னும் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்து நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாராம். அவருடைய ரட்சிப்புனால இன்னைக்கு நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். நம்மள நீதிமான் தானே? அவர் நீதிமான், அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். யாரு கொடுப்பா இந்த கிஃப்ட் சொல்லுங்க பாக்கலாம். மனுஷங்கிட்ட நம்ம எவ்வளவு பேர் இது பண்ணாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு என்னும் உடையை, வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து அவர் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அது எவ்வளவு ஒரு இது வந்து நம்ம அப்பாவாலதான் கொடுக்க முடியும். வேற எந்த மனுஷனாலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஆமென். ஆமென். அதனால நம்மளுடைய பாவங்களுக்காக, இன்னைக்கு நாம செஞ்ச பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில சுமந்து அவர் என்ன பண்ணாரு, ரத்தத்தை செஞ்சு இன்னைக்கு நீதிமானாய் மாற்றின தெய்வத்துக்கு நாம இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்யறோம், அதை நீங்களே யோசிச்சு பார்த்துருக்கீங்க. கொஸ்டின் மார்க் அது. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்மளால முடிந்த அளவுக்கு என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? நம்மளுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா படங்கள்ல தான் உன்னுடைய பழிய வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிரும் படத்துல காமிப்பான். ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே நிஜ வாழ்க்கையில நம்ம எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டு உனக்காக நான் போய் என்ன பண்றேன்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரன்னு யாராவது மனுஷன் சொல்வானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வேண்டியது, சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உனக்காக எதுவுமே அவன் செய்ய மாட்டான். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்காக அவர் என்ன பண்ணாரு, நாமளா ரட்சிக்கப்படணும்னு. இப்ப நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த ரட்சிப்புக்காக அவர் என்ன பண்ணாரு, நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில தொங்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார்.
நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் போய் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஆஜராயிட்டாரு. அதனால நாம என்ன பண்ணோம், நீதிமான்களா இருக்கிறோமா? நம்ம கடைசி காலம் வரைக்கும், நம்மளுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு பாத்திரமாக நம்ம இங்க இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கர்த்தருக்காக நம்ம நினைச்சு பார்க்கணும். இங்க பாருங்க, ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. இல்லதானே? விருப்பமே கிடையாது. ஏன்னா அவரு எல்லாருமே பரலோகத்துல இருக்கணும்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. இதற்கு உதாரணமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 56வது வசனம். இந்த ஒரு வாசத்துல மட்டும் வாசிக்கிறேன். லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. மனுஷகுமாரன் எதற்கு இங்க வந்தாரு? எதற்கு வந்தாரு? நம்மளை ரட்சிப்பதற்கு. அவருடைய ஜீவனை, நம்மளுடைய ஜீவனை அவர் அழிக்கிறதற்கு அவர் வரல. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் அவரு. நம்மளை ரட்சிப்பதற்கே வந்தார். அப்ப பாருங்க, இன்னைக்கு அவரை நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனாலதான் அந்த கல்லணை உங்களுக்கு பாருங்க, நீங்க ராட்சியத்துல வரும்போது என்னை அடியனை நீங்க என்ன பண்ணுங்க, நினைங்க ஏசப்பா அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்ப அதுக்கு கர்த்தர் சொன்ன வசனம். ஏன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது. அதனாலதான் நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், பரலோகத்துல நீ என்னோடு கூட இருப்பேன்ட்டுன்னு சும்மா சொல்லிடல அவரு. லாஸ்ட்ல என்ன அழுத்தமா அவர் சொல்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே அப்படின்னா நான் உண்மையாலுமே, நான் உன்னை நிச்சயமா உண்மையா நான் என்ன பண்ணுவேன், அழுத்தமா சொல்றேன். நானே நீ என் கூட என்ன பண்ற, உறுதியா சொல்றேன். யாருமே நம்மளுக்கு உறுதி கொடுக்க முடியாது. கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன், கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீ என் கூட என்ன பண்ணுவ, மெய்யாகவே நீ என்ன உனக்கு சொல்றேன், நீ நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ண, ராஜ்யத்துல கூட இருப்பேன். அதனால இன்றைக்கு நீங்களும் நாங்களும் நம்மளுக்குள்ள ஒரு உறுதி இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் இங்க நின்னா கூட நம்ம அவரோட கூட பரலோகத்துல போறதுக்கு நம்மளுக்கு உறுதி இருக்குதா? கண்டிப்பா ஆண்டவர் நம்மளும் அவரோடு கூட போவோம். நம்ம இருக்கிற வரைக்கும் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை, நாம பெற்ற ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஏதாவது ஒரு ஊழியம், எல்லா ஊழியத்தையும் இல்லை, நம்மளுக்கு தெரிந்த ஒரு ஊழியத்தை நம்ம செய்து அவருடைய சுவிசேஷத்தை பரப்பி அவர் நம்மளுக்காக ரத்த சிந்தின தெய்வத்துக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரோடு கூட என்ன பண்ணோம், கடைசியா சொன்ன இது நம்மளுடைய வார்த்தை, 2ஆம் வார்த்தை, அதாவது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். மனுஷன் பலன் கொடுக்க எதுவுமே செய்ய மாட்டான். ஆனா அவர் பெரிய கிஃப்ட் அவர் வச்சிருக்கிறாரு, அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. நான் ஒரு ஆமையில கூட கிஃப்ட் சொல்றேன், கிஃப்ட் கண்டிப்பா ஆண்டவர் எல்லாருமே கொடுப்பாரு. ஆமென். கொடுத்துட்டு இருக்கிறாரு, கொடுப்பாரு கிடையாது, கொடுத்துட்டாரு. அதை நம்ம எல்லாரும் பெற்று கொண்டு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவருடைய மகிமையில அப்பா கூட சேர்ந்து நம்ம பிரவேசிப்போம். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க. முக்கியமான வார்த்தையை பத்தி இயேசு அவருடைய மரண தருவாயில கடைசியா பேசின வார்த்தையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால கவனிங்க. சரி, நான் இன்றைக்கு உங்களிடத்துல பேச போகிற வார்த்தை இயேசு சிலுவையில் பேசிய 3வது வார்த்தை. எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம். வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நிற்கிற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார்.
அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். இங்க இயேசு வந்து 3வது வார்த்தையை என்ன பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மாவை பார்த்து அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய யோவான் அவருடைய அன்பான சீஷனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2 விஷயத்த பார்க்கலாம். அதுல வந்து முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசு வந்து இங்க என்ன காட்டுறாருன்னா, ஒரு மகன் தன் தாயின் இடத்துல எந்த அளவுக்கு அன்பா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல மெயினா அவர் எதை காட்டுறாருன்னா, அவர் வந்து அன்பை காட்டுறாரு. ஒரு மகனுக்கும் ஒரு தாய்க்கும் உண்டான அன்பை காட்டுறாரு. எதனால வந்து இவர் வந்து இப்ப இந்த வார்த்தை இங்க பேசினாருன்னா, இயேசு வந்து 33 வருஷம் இருந்தார் இந்த பூமியில. அதுக்கப்புறம் இப்ப அவர் வந்து பரலோகத்துக்கு மறித்து பரலோகம் போறாரு. ஆனா அவர் பெற்றெடுத்த தாய் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இயேசுனுடைய இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இயேசு என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய தாய் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு சீஷரை வந்து என்ன பண்றாரு, எனக்கு பதிலா நீ வந்து அவங்கள இருந்து பாத்துக்கோ அப்படின்றாரு. இந்த இடத்துல இந்த காலத்துல இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. அம்மா புள்ள இல்ல என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டுல ஏதோ அப்படி சண்டையே இல்ல, எல்லாரும் சமாதானமா இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. எல்லாரும் வீட்டுல இது வருதுதான். அம்மா புள்ளைய பார்க்க மாட்டான், புள்ள அம்மாவை பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து இந்த அன்பை தான் வந்து சொல்றாரு, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அன்பு. அப்போ வந்து அந்த மகன் பாத்தீங்கன்னா ஒரு தாய அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அவங்களோட தாயை வந்து பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவு அக்கறையா பாத்துக்கணும், அன்பா பாத்துக்கணும். இதுதான் வந்து இயேசு வந்து இங்க காட்டுறாரு. அதனாலதான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அன்பான சீஷன் யோவான அந்த இடத்துல அவருக்கு பதிலாக வந்து வச்சுட்டு போறாரு. ஆனா இந்த காலகட்டத்துல யாருமே அந்த மாதிரி பண்றது கிடையாது. கல்யாணம் ஆன உடனே அவன்தான் அவரே அவங்க ஜாலி இதுல போயிடுவாங்க. அப்பா அம்மா மாட்டுட்டு அவங்க ஒரு ஜாலி இதுல போயிடுவாங்க. எதனால காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து தேவனுடைய அன்பு தெரியல. தேவனுடைய அன்பு தெரிஞ்சாதான் இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியும். நீங்க அப்ப வந்து என்ன பண்ணணும்னா, உங்க பிள்ளைகளை இப்பவே வந்து தேவனுடைய அன்புக்குள்ள தேவனுடைய வழியில நடத்தணும். இயேசு வந்து யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு நீ எங்க அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போல அவருடைய சீஷனை சொல்றாரு. எதனாலன்னா அவர் வந்து யாரோட வழியில நடந்திருக்காரு, இயேசுனோட வழியில நடந்திருக்கிறாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, அவர் சீஷனை பார்த்து நீ வந்து எங்க அம்மாவை பார்த்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரதோட சரி, அதோட கூட்டு வர்றது கிடையாது. வியாழக்கிழமை பிரேயர் நடக்குது, ஈவினிங் சர்வீஸ் நடக்குது. உங்க பிள்ளைகளை கூட்டு வரீங்களா? தேவனுடைய வழியில நடத்துறீங்களா? நானும் தான் இருக்கிறேன், பாக்குறேன் எத்தனை யூத் பசங்க வராங்க, எத்தனை சின்ன பசங்க வராங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பிள்ளைகளை தேவனுடைய வழியில நடத்தணும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவனுடைய அன்பு புரியும். அப்பதான் உங்க மேலயும் அன்பு காட்ட முடியும். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து இயேசு வந்து தன்னுடைய தாயை பற்றி அது அவர் மேல வைத்திருக்கிற அன்பை மட்டும் இங்க பேசல, இன்னொரு விஷயமும் பேசுறாரு. 2வது விஷயம் என்னன்னா, இயேசு உங்க மீதும் வந்து அன்பா இருக்கிறாரு, உங்க மீதும் அக்கறையா இருக்கிறாரு. ஆமென். எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தினால பாருங்க, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, யாரை நோக்கி? தாயை நோக்கி என்ன சொல்றாரு? ஸ்திரீயே. ஹலோ, யாருன்னா அவங்க அம்மாவை பார்த்து பெண்ணே எனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துக்குவான் சொல்லுவான். அம்மாவே எப்படி சொல்லுவான்? அம்மான்னு சொல்லுவோம். அவர் ஏன் அந்த இடத்துல ஸ்திரீயே? ஸ்திரீனா உமன், ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம், பெண்ணே அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல அவர் வந்து பெண் அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசு வந்து அவங்களுக்கு பையன் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே உண்டாக்குன கடவுள். அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பாக்குறாருன்னா, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் மிகுந்த கவலைக்குள்ளாக வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. எதனால? அவங்க பையன் வந்து
அவங்கள விட்டு போக போறான் அப்படின்ற மிகுந்த கவலை, மிகுந்த பாரம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை வந்து இயேசு பாக்குறாரு. பார்த்து அதற்கான சொல்யூஷனை தான் சொல்றாரு. எனக்கு பதிலா வந்து இவர் இருப்பாரு இவங்க கூட அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இயேசு வந்து மரியாதை அவங்கள வந்து தாயா மட்டும் பார்க்கல, அவர் வந்து இந்த உலகத்தையே உண்டாக்குனவரோட பொசிஷன்ல இருந்து பாக்குறாரு. அவங்கள ஒரு சாதாரண மனுஷனாவும் பாக்குறாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பாரப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறான், இவனுக்கு வந்து ஒரு துணை வேணும், இவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்றதுக்காக தான் அங்க யோவானை வந்து உண்டாக்குனாரு. சரி, இப்போ அதுல பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா 8:19-21 எடுத்து வாசிங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க வந்து என்ன நடக்குது நம்ம வாசிச்சே பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். இப்போ அந்த இடத்துல மட்டும் இயேசு அவங்களுடைய தாயை வந்து ஒரு மூணாவது நபரா பார்க்கல. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய தாயும் சகோதரரும் இயேசுவை பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவங்க பரவாயில்ல, அவங்க வெயிட் பண்ணட்டும், எனக்கு யாரு ஃபர்ஸ்ட் முக்கியம்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் என்னோட தாயும் என்னோட சகோதரனுமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, இயேசு வந்து அவங்கள வந்து ஒரு மூன்றாவது மனுஷனா பார்த்து, அதாவது அவங்களுடைய சொந்த தாயா பார்க்கல, வேற ஒரு நபரா பார்த்து அவங்களுடைய கஷ்டத்துக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலை கொடுக்குறாரு. அப்ப இன்றைய தினத்துல நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டாவது விஷயமா, இயேசு அவங்க மரியாதைக்காக மட்டும் இந்த வார்த்தையை பேசல, உங்களுக்காகவும் பேசுறாரு. இயேசு நீங்க உங்களுடைய கஷ்டத்துல, உங்களுடைய வறுமையில, உங்களுடைய வியாதியின் நேரத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இயேசு வந்து அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, அவரு உங்களை பத்தி யோசிக்கிறாரு, அவரு உங்க மேல அன்பா இருக்கிறாரு, அவரு உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு. இததான் வந்து இயேசு வந்து அந்த இடத்துல காட்டுறாரு. சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரட்சிப்பும் வந்து இந்த 3 வசனத்துல வந்து 3 வார்த்தையில வந்து அப்படியே அடங்கிடுது. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பார்த்தோம்? மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் இயேசு என்ன பண்ணாரு? உங்களை எல்லாரையும் மன்னிச்சார். ரெண்டாவது ரட்சிப்பு, உங்க எல்லாரையும் இயேசு ரட்சித்தாரு. மூன்றாவதா இப்ப நான் பேசுறது அன்பு. இயேசு என்ன பண்றாரு? உங்களை மன்னித்து, உங்களை ரட்சித்து, உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. ஆமென். இதை நான் உங்ககிட்ட சொல்லி நான் பேசுகிறேன். பேசுகிறவர்கள் அன்பு பேசுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில 7 வார்த்தை பேசும்பொழுது அந்த அடிவாரத்துல எல்லாரும் என்ன பேச போகிறார் என்பதை கேட்பதற்காக கூடியிருந்தார்கள். கோச் அவர்கள் முதற்கொண்டு அதுல 4வது வார்த்தை பேசியது மத்திய 27:46 ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என்ன அர்த்தம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தேவன் இயேசுவை கைவிட்டாரா? கைவிட்டாருங்களா? இல்ல. ஏன்னா அவருடைய பிரசன்னம் தான் அவரை விட்டு விலகி இருந்தது. அப்போ ஏன் அவரு விலகி இருந்தாருனாக்கா, இந்த பூமியில பாவம் ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் எங்க ஏற்பட்டது? ஆதி ஆகமத்திலேயே ஏற்பட்டது. ஆதாம் மூலமாய் உருவான பாவம். ஆண்டவர் அப்பயே தடுத்திருக்கலாம், அவர் ஒரு லா வைத்திருக்கிறாரு, அதை மீறினார். அப்போ வந்து ஆதாம் மூலமா ஏற்பட்ட அந்த பாவம் அவர் இப்போ ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளில அனுப்பும் பொழுது அவர் ஒரு ஆட்டை அடிச்சு, நீ செய்த பாவத்துக்காக இதே போல இயேசு கிறிஸ்துங்கிற பேர்ல ஒரு வந்து உனக்காக அடிக்கப்படுவார் சொல்லி ஆட்டை அடிச்சு அந்த தோலை போட்டு வெளில அனுப்புறாரு.
அப்பொழுது பாத்தீங்கன்னா வெளியில போகும் பொழுது ஆதாம் கஷ்டப்படுறாரு. ஆனா ஆதாம் மூலமா பாவம் வந்து விட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு பரிசுத்தமா? அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நோவாவை கொண்டு இந்த தண்ணீரனால உலகத்தை அழிக்கும் பொழுது அப்போ அதுல இருந்து ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நோவா கண்ணில் கிருபைக்கு எடுத்து கொண்டு வர்றாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் பாவங்கள்லாம் ஏற்படுது. பாவங்கள் ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா சோதம் குமார பட்டணம் அங்கே பாவத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா அவரை வந்து அந்த நவவாதிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் உருவாக்குனதுனால இந்த பாவத்துல இந்த பிள்ளைகளை வந்து நான் இனி தாக்கடிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ வந்து திரும்பவும் ஆபிரகாம் இதுல வரும் பொழுது சோதம் குமார பட்டணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவத்துல முழுகுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, தேவனை வந்து அக்கினி இறக்கி அந்த பட்டணத்தை அழிக்கிறாரு. அப்ப எது வரைக்கும் அவர் செய்வார்? இதை மாதிரியே அவர் வாக்கு உரைத்திட்டாரு, நான் வந்து என் பிள்ளைகளை இனி நான் ஒரு பொழுதும் நான் சாகடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல ஆதாம் முதலாக சொன்ன வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாம் சங்கீதம் மூலமாக வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த சிலுவையில வந்து அவரு இந்த பாவத்தை சுமக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் அவரு என் தேவனை என் கைவிட்டீர் என்று சொன்னாருனாக்கா, அவரை பிடிக்கும் பொழுதும் சரி, அவர் அடிக்கும் பொழுதும் சரி, எவ்வளவு அடியா அடிச்சாங்க, அதுக்கெல்லாம் அவர் வலிக்கல, அதுக்கெல்லாம் அவர் அழல, அதுக்கெல்லாம் அவர் கத்தல. ஆனா இந்த உலகத்தின் முழு பாவம் அவர் மேல சுமத்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல சுமரும் பொழுது தேவன் வந்து ஒருவரும் சேரக்கூடாத முடியல வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து கூட தான் இருக்கிறாரு. அவரு நேசகுமாரன் கூட நான் இருக்கிறேன், நீங்க நேசகுமாரன் என்னோட கூட இருக்கிறத அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ வந்து அவரு சுத்த கண், அவர் வந்து பாவத்தை அறியாதவர். அந்த பாவம் அவர் சுமத்தப்படும் பொழுதுதான் அவர் வந்து விலகிறாரு. எப்படி விலகிறாருன்னு கேட்டாக்க சில பேர் கேட்பாங்க, அது எப்படி அவர் விலகிறாருனாக்கா அப்போ இயேசு கிறிஸ்து தனிதானே அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து ஞானத்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து மேல பாவம் சுமக்கப்படும் போது அந்த பரிசுத்த ஆவி விலகுகிறது. அவர் வந்து முகத்தை மறைத்துக் கொள்கிறார். ஏன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார்னா, இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா போறோம், திடீர்னு ஒரு நாய் செத்து கிடக்குது, பயங்கர துர்நாற்றம் அடிக்குது, யாராவது அதை போய் பாப்பீங்களா? நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அது பயங்கர அந்த வாடகைக்கே நம்ம வந்து முகத்தை மறைச்சிக்கிறோம் போறோம். அப்போ இந்த உலகத்தின் மொத்த பாவமும் அவர் மேல சுமத்தப்படும் பொழுது அவர் வந்து முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அப்போ வந்து நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை சுமக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில சரீரத்துக்குரிய தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இப்போ அப்பா அம்மா பிள்ளை. இப்போ அப்பா இருக்காரு, அப்பா மூலியமா தான் பிள்ளை வருது. இப்போ அந்த பிள்ளை வந்து தாய் பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுக்கும் பொழுது இப்போ அந்த தொப்புள் கொடி கட் பண்ணப்படுகிறது. அப்போ அந்த தொப்புள் கொடி கட் பண்ணப்படும் பொழுது அந்த தாய் பிள்ளை உறவு கட்டாகுதா? கட்டாகல. அந்த தொப்புள் கொடி அந்த பிரிவினை தான். அந்த தொப்புள் கொடி கட் பண்ணப்பட்ட பிறகு தாய் பிள்ளை இருவருமே எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த பூமியிலேயே வந்து பூமிக்குரிய அப்பா அம்மாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளையை அடிக்கும்போது அது பண்றது பயங்கரமான அலங்கோலம் பண்ணோம், பிரச்சனை பண்ணோம், சொன்ன பேச்சை கேட்காது. ஆனா அப்பாவுக்கு கோபம் வரும். ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு? அடிக்க போவாரு. இடையில என்ன பண்ணுவாங்க? அம்மா விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், அந்த பிள்ளையை 10 மாசம் சுமந்து பிரித்து எடுத்தது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அப்ப அந்த வலி தாய்க்கு தெரியும் போது, அப்போ நம்மளுடைய பாவம்லாம் இயேசு கிறிஸ்து மேல சுமரும் பொழுது இப்போ மத்தியஸ்தரா இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எதுக்காக சொல்லுவாருனாக்கா, இப்ப அந்த பூமிக்குரிய இந்த தாய் தகப்பனுக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு யாரு இருக்கிறதே? தாய் இருக்கிறாங்க. நம்மளை அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த தாய்க்கும் தெரியுது அவர் பண்ற தப்பு எல்லாமே. அதே மாதிரிதான் இந்த பூமியில நம்ம பண்ற தப்பு எல்லாமே தேவனுக்கும் தெரியுது, இயேசு கிறிஸ்துக்கும் தெரியுது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கும் பொழுது நம்மளை வந்து அந்த பிதா தண்டிக்காதபடி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த பூமியில அவன் என்னை ஏற்றுக்கொண்டான், அவனுடைய பாவங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன், அவன் கர்ம பாவம் ஜென்ம பாவம் எல்லாத்தையும் நான் சுமந்து இருக்கிறேன்.
அதனால பிதாவே நான் எனக்காக நீ ஒரு அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அவனுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம ஏன் இயேசுவை ஏத்துக்கணும் அப்படின்னாக்கா, நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லா விதமான பாவங்களையும் சுமந்திருக்கிறாரு. ஆனா அவரு வருகையின் பொழுது நமக்கு இந்த பூமியில திரும்ப நம்ம செய்யற பாவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா முதலாவது பாவமே என்னை உருவாக்கின கடவுளை விட்டு மற்ற கடவுளை வணங்கும் பொழுதுதான் அது முதல் பாவம். அந்த பாவுக்கான நிவர்த்தியாக இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு நம்ம நியாயமா நீதி இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துன்றீங்க, பிதான்றீங்க, ஆவியானவர் எப்படின்னு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பிதா ஒளியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரு. மரித்து உயிர்த்து இருந்த பிறகு நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது புது சிருஷ்டியா மாறுகிறோம். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தேவன். அப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம சமையல் செய்யறோம், ஒரே ஒளிதான். எத்தனை வகையான சமையல் செய்யறோம்? பல வகையான சமையல் செய்யறோம் ஒரே அந்த ஒளியில் தான். அப்போ தேவன் ஒளியா இருந்து ஏன் எல்லாவற்றையும் செய்ய முடியாது? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தரா இருந்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக இந்த பூமியில அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை இனி வருகிற காலங்களிலும் நம்ம பிள்ளைகளையும் பாவம் சுமக்கப்பட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் உண்டா இருக்கிறது. நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வோமானால் நம்மளுடைய பாவங்கள், ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்ம நித்திய காலமா இந்த பூமி வாழக்கூடும். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாதான். ஐந்தாவது வார்த்தை பேசுகிறேன். இதனால இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 5ஆம் வார்த்தை பாவமாயிருக்கிறேன். ஆதாரமாக யோவான் அதிகாரம் 19 யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு காலையில சர்ச்சைக்கு நீங்க வந்துட்டு எத்தனை பேர் தண்ணி குடிச்சிங்க? முடியாது. 1 மணி நேரம் இத்தனைக்கும் ஏசி ஓடுது, ஃபேன் சுத்தி ஓடி எல்லா இடத்துலயும் ஒரு ஃபேன் கூட ஓடாம எல்லா ஃபேனும் ஓடிட்டு இருக்கு. 1-3 ஏசி ஓடுது. ஆனாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால தாகத்தை அடக்கவே முடியல. தண்ணி கண்டிப்பா தேவைப்படுது. வெளியே போனா என்ன பண்றோம்? எது எடுத்துட்டு போறோமோ இல்லையோ, தண்ணி ஒரு பாட்டில் கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம்? எடுத்துட்டு போறோம். அது இல்லாம போகவே முடியல. இன்னைக்கு பாருங்க, எப்பவுமே வாரம் நான் சர்ச்சை வரும்போது தண்ணி எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு வாட்டர் எடுத்துட்டு வராம வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்து 2 பேரும் என்கிட்ட தண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நானே தண்ணி குடிக்கல, என்கிட்ட 2 பேர் கேக்குறாங்க தண்ணி வச்சிருக்கீங்களா. நான் இன்னைக்கு எடுத்துட்டே வரல. இப்ப யாராலும் என்ன பண்ண முடியல? தாகத்தை அடக்கவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா மழை காலத்திலேயே சில பேருக்கு தாகத்தை அடக்க முடியாது. இப்ப இருக்கிற இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா முடியவே முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஜூஸ் போட்டு குடிப்போம். வெயில் தணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம பொதுவாகவே நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த சம்மர் சீசன்ல நல்ல வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, தண்ணியா இருக்கிற நிறைய பொருள் என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்பு பாத்தீங்கன்னா இந்த வெயில்னால உஷ்ணத்துல எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொல்றாங்க. எத்தனை பேர் நம்ம நல்ல ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன், நான் காய்கறிலாம் நிறைய சாப்பிட மாட்டேன், யாருமே சொல்லவே முடியாது. எல்லாருமே என்ன பண்றோம்? கண்டிப்பா ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். இல்லைன்னா ஃப்ரூட் என்ன பண்றோம்? அப்படியே முழுசாவே ஜூஸ் போடாம நம்ம கட் பண்ணி சாப்பிடுறோம். சாப்பிடாம இருக்கவே முடியாது. இப்ப இருக்கிற காலத்துக்கு, இப்ப இருக்கிற இந்த சம்மருக்கு நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா நம்ம சாப்பிடுறோம். குறைஞ்சது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணீர் என்ன பண்ணணும்? குடிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம அவ்வளவு குடிக்க முடியலனாலும் ஆனா தண்ணி நம்ம என்ன பண்றோம்? குடிக்கிறோம். குடிக்காம இருக்க முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு 3.5 லிட்டர் தண்ணி தேவை. அதை நம்ம குடிச்சுதான் ஆகணும். டாக்டர் அதான் சொல்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனாலும் என்ன பண்ணுவாங்க? முதல்ல தண்ணி நல்லா குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி உள்ள ஆகாரமா சாப்பிடுங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா அது நம்ம சரீரத்துக்கு என்ன பண்ணுது? ஒரு பலனா இருக்கிறது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தண்ணி நிறைய குடிங்க, நிறைய குடிங்க, நிறைய குடிங்க, அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம ஒரு சரீர பிரகாரமான ஒரு இந்த மனுஷன் நம்மளுக்கே என்ன பண்ணுது, தண்ணி அதிகமா நமக்கு தேவைப்படுது. தண்ணி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்கவே முடியல. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நான் தாகமா இருக்கிறேன். அவர் பேசுறாரு, நான் தாகமா இருக்கிறேன். இன்னைக்கு மனுஷங்கள்ல இருந்து மிருகங்கள் வரைக்கும் சின்ன எறும்பு முத கொண்டு தண்ணி குடிக்காம இருந்ததே இல்லை. ஏன்னா அதுங்களுக்கும் என்ன பண்ணுது, தண்ணி தேவைப்படுது. சின்ன எறும்பு தான், நீங்க பாருங்க, தண்ணி மேல போகும் அந்த எறும்பு, அந்த தண்ணி குடிக்கும். ஒரு கொஞ்சோட தண்ணி இருக்கிற ஒரு பொருள் நீங்க வச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த 10 எறும்பு வந்து சுத்தி என்ன பண்ணும் இருக்கும். ஒரு பெரிய மிருகமா இருந்தாலும் சரி, இல்லைங்களா? ஒட்டகத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாலைவனத்துல அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வயிற்றுல என்ன பண்ணுதுன்னா சேமிச்சு வைக்கிறது. ஏன்னா பாலைவனத்துல என்ன பண்ணாது, தண்ணி கிடைக்காது. அதுக்கு தண்ணி நிறைய தேவை. மனுஷங்க என்ன பண்றாங்க, ஒரு பாத்திரத்திலயோ ஒரு வாட்டர் கேன்லயோ இல்ல பெரிய கேன்லயோ என்ன பண்றாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு போவாங்க. மிருகங்களுக்கு என்ன பண்ண முடியும், பாலைவனத்துல ஒட்டகத்தை தவிர வேற எதுவுமே அங்க எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டகம் தான் அந்த பாலைவனத்துல நடக்க முடியும். அங்க என்ன பண்ணுது, ஒட்டகம் தாகத்துக்கு எனக்கு தண்ணி கொடுங்க யாருக்கிட்ட போய் கேக்குதா? இல்ல ஒட்டகத்தை ஓட்டிட்டு வர அந்த ஆள் கிட்ட கேக்குதா? இல்ல. தன்னுடைய தாகத்தை தீர்க்க முடியாம என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சரீரத்திலயும் அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா சேமிச்சு வைக்குது. சின்ன மிருகமா இருந்தாலும் பெரிய மிருகமா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுது, தண்ணி தேவைப்படுது. தண்ணி இல்லாம ஒரு மனுஷனால வாழவே முடியாது. சாப்பிடாம கூட இருக்கலாம், சாப்பாடு எடுக்காமலே எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம், வாழ முடியும், உயிரோடு இருக்க முடியும். ஆனா தண்ணி குடிக்காம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூட தண்ணி குடிக்காம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. தண்ணி இல்லாம மனுஷனால வாழவே முடியாது. நம்ம கணை நேரத்துல தண்ணி வரும்போது பார்க்கணும், எத்தனை பேர் வீட்டுல எத்தனை குடம், எத்தனை டேங்கு, எத்தனை ட்ரம்மு, சின்ன சின்ன டப்பால இருந்து பெரிய பெரிய ட்ரம் வரைக்கும். உண்மையா சொல்ல தண்ணி இல்லாம இருக்க முடியாதுங்க. எங்க வீட்டுல 2000 லிட்டர் டேங்க் வச்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறது, தண்ணி பத்த மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் தண்ணியை. நம்ம சாதாரண இந்த உலகத்துல வாழற நமக்கே இருந்து அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்றாருன்னா, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு தாகமா இருக்கிறாருன்னா சரீர பிரகாரமாகவும் அவர் என்ன பண்றாரு, தாகமா இருக்காரு. ஏன்னா அவர் வந்து சிலுவையில அறையப்பட்டதுனால அவர் வந்து என்ன பண்றாரு, அடிக்கப்படுறாரு இல்லைங்களா? 40 அடி என்ன பண்றாரு, கசையடிகள் வாங்குறாரு. அதுக்கப்புறம் முள்முடி சூட்டப்படுது. அவருக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவரை காவலில் வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி சரீர பிரகாரமாவே அவர் என்ன பண்றாரு, தாகமாவே இருக்கிறாரு. அவருக்கு அது ஒரு தாகம். 2வது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நம்ம வேதத்துபடி நம்ம பார்க்கும்போது அவர் ஆத்ம தாகம் உள்ளவரா இருக்கிறாரு இல்லைங்களா? ஆத்ம தாகமா இருக்கிறாரு. சோ ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட தாகம் இருந்தது, 2 விதமான தாகம் இருந்தது. ஒண்ணு சரீர பிரகாரமாக இருந்துச்சு, இன்னொன்னு ஆவியின் பிரகாரமாக அவர் என்ன பண்ணாரு, தாகமா இருந்தாரு. அப்ப இயேசுடைய தாகம் என்ன, அவர் எப்படிப்பட்ட தாகத்துல இருந்தார்? 2 விதமான தாகம் நம்ம வந்து சொல்லிட்டேன். அந்த 2 விதமான தாகம் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனம் 45வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 35வது வசனம். நான் 36வது வசனம் வாசிக்கிறேன். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனை கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் கடைசியா பேசின இந்த வார்த்தைகள் ஓவைகளாக நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டே வராது. கடைசியா பேசினது இதுதான். நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் துணி இல்லாம இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு கொடுத்தீங்க. நான் வந்து காவலில் இருந்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பாத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிச்சீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ற, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப கூட இருக்கிற ஜனங்க கேக்குறாங்க, ஆண்டவரே இப்படிப்பட்டவரை நீங்க எப்ப இருந்தீங்க, நாங்க வந்து எப்ப உங்களை பார்த்தோம், எப்ப நான் உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி உதவி செஞ்சோம்னு வந்து ஜனங்க கேக்குறாங்க. அவர் வந்து பசியா இருந்தாரா? இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 30 வருஷம் தாய் தகப்பனோட கூட இருந்தாரு. தாய் தகப்பனார் வந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா அவர் என்ன பண்ணிருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரு. ஊழியத்தின் பாதியில அவருக்கு வந்து போற இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, அவருக்கு கிடைச்சது. ஆனா அவர் சொல்ற, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன். அவர் எதை சொல்றாருன்னா, அவங்க ஜனங்க கேக்குறாங்க, நீங்க எப்போ பசி உள்ளவரை நாங்க உங்களை பார்த்தோம், எப்படி நீங்க தாகம் உள்ளவங்களா நாங்க பார்த்தோம், எப்படி நீங்க பலவீனமா இருந்தீங்க, எப்படி நீங்க வியாதியா இருந்தீங்க, எப்படி நீங்க காவல், அவருக்கு முன்னாடி காவல் அவர் அறையப்படல, அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் காவலில இருந்தப்பா, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பார்க்க வந்தீங்க, என்ன விசாரிச்சீங்கன்னு சொல்றாரு.
அப்போ ஜனங்க கேட்கறாங்க, எப்ப நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க ஆண்டவரே? நீங்க அந்த மாதிரி இல்லையே, நாங்க உங்க கூட தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவரே கேட்கிறாரு. அதுக்கு அதே அதிகாரத்துல 45வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? மிகவும் சிறியவர்களாகிய. இப்ப நம்ம தண்ணி வச்சிருக்கோம், தண்ணி நம்ம வாட்டர்ல வச்சிருக்கோம், பக்கத்துல அவங்க எடுத்துட்டு வரல, அவங்க கிட்ட இல்ல, இப்போ கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? கொடுக்குறோம். இந்த மாதிரி உதவிகளை தான் என்ன பண்றாரு ஆண்டவரே சொல்றாரு. மற்றவங்களுக்கு சிறியவர்கள், அதாவது உங்களை விட கீழே இருக்கிறாங்க, அவங்களால முடியாது, அவங்க கிட்ட இல்ல, அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா யாருக்கு செஞ்சுதான் அர்த்தமா? நீங்க எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் கூட பார்க்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். கர்த்தருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பணக்காரங்க இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏழை ஜனங்களுக்கு நீங்க செய்யறது அதை எனக்கே செய்தீங்க, அது எனக்கு செய்ததா நீங்க என்ன பண்ணுங்க நினைச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்மளை விட சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு, அவங்களால முடியாத சூழ்நிலை நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யாம, இது நமக்கு தெரியும், நம்ம பார்க்கிறோம் அவங்க கிட்ட இல்ல, நம்ம கொடுக்கணும், நம்ம ஆண்டவர் பேசலன்னா உடனே என்ன பண்ணணும், நாம கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:4 வசனம் பாத்தீங்கன்னா, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சோ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னா நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, டிரான்ஸ் மினிஸ்ட்ரி தான், வேற எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? போயிட்டு எதுவுமே சொல்றது இல்ல, நம்ம டிராக்ஸ் கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றோம், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்க மேல அன்பா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? போய் சொல்றேன். ஏன்? நமக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு, நமக்கு கிடைச்ச அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? கிடைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரதுக்கு தாமதமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை குறித்து நிறைய பேசுறாங்க. அவர் தாமதமா இல்லைங்க, எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணும், அவர் அறிந்து கொள்ளணும், யாருமே நரகத்துக்கு போக கூடாது, பரலோகத்தின் பங்காளிகளா என்ன பண்ணணும்? மாறணும். அதுக்காக தான் என்ன பண்றாருன்னா அவரு சொல்றாரு. அப்ப அந்த தாகத்தை நாம என்ன பண்ணணும்? தீர்க்கிறவளாக இருக்கணும். இயேசுடைய தாகம் என்ன? சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு நாம உதவி செய்யணும். 2வது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அவர் விரும்புறாரு. சோ அந்த வேலையை நாம என்ன பண்ண, நம்மளால முடிஞ்சு, ஒரு வேலைக்கு போறீங்க, பக்கத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்ட என்ன பண்ணலாம்? ஆண்டவரை பத்தி சொல்லலாம். நம்ம வீட்டு பக்கத்துல 4 பேர்கிட்ட கண்டிப்பா யாருமே பேசாம இருக்கவே மாட்டாங்க. இல்லைங்க, நான் என் பக்கத்து வீட்டுல, இந்த முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, மேல் வீடு, யாருக்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பேசுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லணும். அவருடைய அன்பை என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த 2 காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது அவருடைய தாகத்தை, அவருடைய ஏக்கத்தை நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6வதாக சொன்ன அந்த வார்த்தை முடிந்தது. ஆதார வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். சிலுவை பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்து தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை முடிந்தது. ஸோ கிரேக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டெட்டலஸ்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முடிந்தது அப்படின்னா டெட்லஸ்டாய். சரித்திரத்துல 5 இடங்கள்ல வந்து டெட்லஸ்டாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது அந்த வேலையை பரிபூர்ணமா அந்த வேலைக்காரன் முடிச்சதுக்கு அப்புறம் எஜமான் கிட்ட, எஜமானியே என்னுடைய வேலையை ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆசாரியர் ஆட்டை பலியிடும் பொழுது பலியாட்டை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, செக்கிங் ப்ராசஸ் பர்ஃபெக்டா முடிஞ்சது அப்படின்றத கன்வே பண்றதுக்காக
டெட்டலஸ்டாய் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. TETELESTAI. ஒரு ஆர்டிஸ்ட் படம் வரைஞ்சி முடிக்கும் பொழுது ஃபுல்லா படம் வரைஞ்சி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த நேரங்கள்ல ஆர்டிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா படத்தை வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த இடத்துல டெட்டலஸ்டாய் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், பொருளை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். ஒரு கைதி ஜெயில இருந்து விடுதலை ஆகும்போது ஜெயிலர் முழு தண்டனையை இந்த ஜெயில் கைதி அனுபவிச்சுட்டான். இனி அனுபவிக்கிறதுக்கு தண்டனை காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, சுதந்திரமா போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா முடித்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இதைதான் இங்க டெட்டலஸ்டாய் சொல்றாங்க. அதாவது என்ன வேலையை செய்து முடிக்க என்னை அனுப்பினீரோ அதை முடித்து விட்டேன் என்று சொல்றாரு. இந்த இடத்துல சிலுவை பாடுகளுக்குள்ளேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரல, ஆனா தெளிவா கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்றத இந்த இடத்துல மனதளவுல அவர் அப்பவே ஆயக்கமாகிட்டார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நாம வந்து வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா எதுக்கு வேலைக்கு போறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம் எதுவுமே நமக்கு தெரியல. வாழ்க்கை முடிஞ்ச பிறகு கூட டெட்டலஸ்டாய் பூரணமான அந்த வாழ்க்கையை நம்ம நிறைவு செய்தோமா அப்படின்னு சொல்ற இடத்துல நாம இல்ல, நிறைய பேர் இல்ல. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு திட்டம் தெரிந்தது, நோக்கம் தெரிந்தது. மனு குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மீட்டார், ரட்சித்தார், ஃபுல் பேமெண்ட்டை பிதாவாகிய ஆண்டவரிடம் கொடுத்தார். அதனால முடிந்தது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதாவது உறவினத்தாரும் சரி, சில கள்ள உபதேசங்களும் வருது இந்த காலத்துல. அதாவது பிசாசு தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உயிரை எடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கள்ள உபதேசங்களுக்கு சொல்றேன், பலிபீடத்தில் கொடுக்கப்படுகிற அந்த ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கப்படுகிறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா அவரால் திருப்பி கொடுக்க முடியலன்னா அவருக்காக அவருடைய மகனோ இல்ல உறவுக்காரோ யாரோ ஒருத்தவங்க கொடுக்க முற்படும் போது எனக்கு தான் கொடுக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கொடுக்க முடியாது. அதனால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபுல் பேமெண்ட்டை செட்டில் பண்ணது பிதாவாகிய தேவன்கிட்ட தான். பலியிடும் போது 3 காரியங்கள் போனாங்க. ஒண்ணே பலி ஆடோ மாடோ புறாவோ ஏதோ ஒன்று பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுக்கும் பொழுது அவளை செக் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா பலி கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு ஆடா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில ஆடுகளை வந்து போக்காடுகளா கூட விடுவாங்க. இதெல்லாம் எதற்கான அடையாளம்னா, எதை இது பிக்சரைஸ் பண்ணுதுன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். புத்தக சூழலில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கே வந்தாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுடைய பலிகள் வந்து பாத்தீங்கன்னா பாவத்தை வந்து பூரணமா தீர்த்துச்சா அப்படின்னு சொன்னா இல்ல, பாவம் உண்டு என்கிற அந்த குற்ற மனசாட்சியோடதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பெயிண்டிங் வேலை முடிந்தது, டெட்டலஸ்டாய் அதாவது மீட்பின் வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஃபுல் பேமெண்ட் நான் செட்டில் பண்ணிட்டேன், அதனால பிதா கிட்ட நான் கன்வே பண்றேன், முடிந்தது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க எபிரேயர் 10:10 சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க சித்தம் என்னன்னா ஆண்டவருடைய சித்தமாகிய பாவம், அதாவது பாவத்துல நம்மளை மீட்கிற அந்த ரட்சிப்பு பணி, அது முழுசா ஆண்டவர் முடிச்சிட்டாரு. எபிரேயர் 10:14 பார்க்க போனா, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். எனவே பாவம் முடிந்தது, தண்டனை முடிந்தது, மனிதன் முழு கிரயம் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டாயிற்று, பூரணமாக எல்லாம் முடிந்தது. அதனால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாம் முடிந்தது.
கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, நம்ம உயிரை எடுக்கிற யாரும் நமக்கு கடவுள் கிடையாது. நமக்காக ஜீவன் தந்த நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கான கடவுள். நாம் அபிஷேகம் செய்து வைக்கிற கட்சிகள் எதுவும் கடவுள் கிடையாது. நம்மை அபிஷேகம் பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நமக்கான கடவுள். வாய்ப்பளித்த என்னுடைய ஞானத்தகுப்பன் பாஸ்டர் ஞானமணி அவர்களுக்கு நன்றி. என்னை இங்கே பேச வைத்த ஆவியானவருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கேட்டு 15 வார்த்தை 7வது வார்த்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு வந்து கடைசியாக சிலுவையில் பேசின 7வது வார்த்தையாக நான் இப்ப பேச போகிறேன். இயேசு பாத்தீங்கன்னா லூக்கா 23வது அதிகாரத்துல 46வது வசனம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். வசனத்துல பாருங்க, யார்கிட்ட சொல்றாரு? பிதாவை கூப்பிட்டு பிதா கிட்ட சொல்றாரு. எந்த மனுஷனை கூப்பிட்டோ இல்ல அந்த வேத பாரர்களை கூப்பிட்டோ இல்ல அவரை வந்து சிலுவையில அரைஞ்சவரையோ இல்ல ரோமர்களையோ யாரையுமே அவர் அந்த இடத்துல கூப்பிடல. அவர் எத்தனையோ பாடுகள் அந்த இடத்துல அனுபவிச்சிருக்காரு. ஆனாலும் எதையுமே வந்து அவர் வந்து பொறுப்பு எடுத்துக்கல. பட் ஆனா என்ன யாரை கூப்பிடுறாரு பாத்தீங்கன்னா பிதாவை கூப்பிடுறாரு. பிதாவை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன வந்து சொல்றாரு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா அப்ப கடைசி முடிந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து இதுதான் லாஸ்ட். அவர் சிலுவையில பேசின லாஸ்ட் வார்த்தை இதுதான். அப்போ எதுக்காக வந்து கடவுள்கிட்ட இப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் 10வது அதிகாரம் 17-18 பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். பாருங்க, இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? என் ஜீவனை விடுறதுக்கு அதிகாரம் எனக்கு ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குப்பா. யாருக்குமே வந்து என் ஜீவனை எடுக்கவோ என் ஜீவனை கொடுக்கவோ யாருக்குமே என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறதுனால இது வந்து நியாய பிரமாணத்தின்படி ஆதியாகமத்திலேயே பாத்தீங்கன்னா இது முடிவெடுக்கப்பட்டுருச்சு. ஆதாம் பாவம் செய்யும் போதே இந்த ஒரு பிரமாணம் வந்து அப்பவே எழுதப்பட்டு இருக்கு. பிதாவினால் என்ன ஆகுது? ஆதியாகமத்துல ஆதாம் வந்து பாவம் செய்யும் போது அப்போ வந்து இந்த பாவத்திற்கு நிவர்த்தி என்ன, யார அனுப்புனா இந்த பாவத்துக்கு ஒரு வந்து தீர்வு கிடைக்கும்ட்டு பிதா எண்ணும் போது அப்ப என் மகனையே என்னுடைய பிள்ளையே நான் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன். அப்ப அந்த இடத்துல உங்களுடைய பாவம் என்ன படும்? மன்னிக்கப்படும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்னுடைய மகன் வந்து தீர்ப்பாரு, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரு? முடித்து வைப்பாருன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல ஆரம்பிச்ச அந்த பாவங்கள் எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் போது அந்த இடத்துல இயேசு முடிக்கிறாரு. அங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இயேசு வந்து லாஸ்டா பேசி முடிக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா என் ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்றாரு? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்து முடிக்கிறாரு. அப்போ நாம இந்த வேலையில என்ன நம்ம ஒப்பு வச்சிருக்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை வந்து மறுபடியும் நம்ம பேசணும்னா அது வந்து நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும் போது நம்மளை ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டாரு. ஆனாலும் நம்ம பழைய ஆதியாகமத்திலேயே பழைய ஏற்பாட்டிலேயே இருந்து நம்ம வந்து நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது. அதை என்ன பண்ணணும்? பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம பாவத்தை நம்ம அறிக்கையிடுறது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? அதை மறந்துடணும், அதை விட்டுடணும். ஏன்னா அது எல்லாமே முடிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாரு? இயேசு சிலுவையில அறையப்படுறாரு. அப்போ நான் நல்லா இருக்கிறதுக்காக, நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக என் தேவன் என்ன பண்ணாரு? எனக்காக அங்க ரத்த பலியா மாண்டாரு இல்லைங்களா? அப்போ ஆதாம் வந்து பாவத்துக்குள்ளாக எப்படி நிர்வாணமாய் நின்று அந்த இடத்துல பாவத்துக்கு அதாவது இருந்தாரோ அதே மாதிரிதான் இயேசு என்ன பண்றாரு? சிலுவையில அரை நிர்வாணமா அறையப்படுறாரு இல்லைங்களா?
அப்போ அதுக்கும் இதுக்கும் ரிலேட்டடா தான் இருக்கு. ஆதி ஆகமத்துல ஆரம்பிச்சது எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துலதான் வந்து முடியுது. அப்போ ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விடும் போது பாருங்க, அந்த நேரத்துல என்ன ஆகுதான், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. சூரியனே என்ன ஆச்சு, வரலங்க. 9 மணி நேரமா என்ன பண்ணுது, பூமி இருண்டது. திரட்சியில 2ஆ கிழிச்சு பழைய ஏற்பாட்டுல இருந்து மீட்டு நம்மள என்ன பண்ணாரு, புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. இனி எதை பத்தியும் எதை குறிச்சு நீ கவலைப்படாதப்பா, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு போறேன், என் சமாதானத்தை அங்க முடிச்சு கொடுத்துட்டு போறேன், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், என் சமாதானத்தை கொடுத்துட்டு போறேன், என்னுடைய சுகத்தை கொடுத்துட்டு போறேன். எல்லாமே என்ன பண்ணாரு, நாம அழகா இருக்க அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில அலங்கோலமா நின்னாருங்களா? ஆமே. பாருங்க, அப்ப பாருங்க இன்னொரு விஷயத்துல கூட சொல்லப்படுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்றாரு. அப்போ அவர் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கும் போது அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு அவர் வந்து சிலுவையில அறையப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த பாவமும் பண்ணல. பாவம் பண்ணது யாரு, மனுக்குலம் ஆகிய நாம செய்த பாவத்துக்கு தான் தண்டனை யாருக்கு கிடைக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்களா? அப்ப பாவம் மனுக்குலம் செஞ்சது, சம்பளமும் மரணமும் யாருக்கு கிடைச்சது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நமக்கும் இந்த பழைய ஏற்பாடுக்கும் ஆதி ஆகமத்துக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே கிடையாதுன்னு ஆண்டவர் நிரூபிச்சுட்டு நம்மள வீட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா? எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இனி பழச நினைக்காதீங்க, பழச பேசாதீங்க, பழச என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. நீங்க வந்து நான் மீட்டு கொண்ட பிள்ளை, என்னுடைய ரத்தத்தினால நான் கிரயமாய் கொடுத்து உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். எதனால, என் ரத்தத்தினால நான் உங்களை என்ன பண்ணிருக்கேன், விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் நம்ம சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரு ஒப்புவிக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடணும். நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும் என்ன பண்றாரு, ஆண்டவரு இப்படியே சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஆபகுக்குள்ள அவர் சொல்லப்படுது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபகுக்குள்ள சொல்லப்படுது. அப்ப நம்ம வாசிக்கும் போது அதுல தெரியுது. இதுல நம்ம என்ன படிச்சிருக்கோம், யோவான் 10வது அதிகாரத்துல என் ஜீவனை கொடுத்த எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ யாரு சொன்னதுக்காக அவர் மரித்தாருன்னு பார்க்கும்போது நம்மளுக்காக பரிந்து பேசுறாரு பாத்தீங்களா? நம்மளுக்காக பிதாவின் இடத்துல நம்மளுக்காக பரிந்து பேசுறாருல்ல, அந்த பரிந்து பேசுறதுக்கான ஒரு காரியம் தான் இந்த சிலுவை மரணம் அவருக்கே கொடுக்கப்படுது. நான் பரிந்து பேசுறதுனால என் பிள்ளைகளுடைய பாடுகளையும் நான் சுமந்து கொள்றேன், அவங்களுடைய பாவங்கள் நான் சுமந்து கொள்றேன், அவங்களுக்கு சமாதானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 12வது அதிகாரம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பாருங்க, நானே எப்படி இருக்கிறேன்னா உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான்ப்பா ஜீவன். உனக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே நான் தான் இல்லைங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஜீவனும் எல்லாமே என்ன பண்றது, நான் கொடுத்தது. அப்போ உனக்குள்ள இருக்கிற நான் உன்னை வந்து என்ன பண்ணுவேன், வழி நடத்துவேன், நீ என்னை பின்பற்றுவா, உனக்கு ஜீவனுமாய் நான் இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தாருன்னா இது நியாய பிரமாணத்தினால் கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடியால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்ம என்ன பண்ணாராம், மீட்டு கொண்டாரு இல்லைங்களா? அப்போ ஆதி ஆகமத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வசனத்திலயும் நம்மளுக்கு தெளிவா சொல்லப்படுது இல்லைங்களா? அது எப்போ நியமிக்கப்பட்டது, கட்டளையின் நிவர்த்தி செய்ய அங்கே ஆதி ஆகமத்திலேயே வந்து அது நியமிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மறுபடியும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆதி ஆகமத்துல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா, ஆதி ஆகமத்துலதான் எல்லா பாவத்துக்கான அறிகுறி ஆரம்பம் எல்லாமே எங்க இருக்கு, ஆதி ஆகமத்துலதான் இருக்குது. வஞ்சித்தலின் ஆவி எங்க இருக்கு, ஆதி ஆகமத்துலதான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எரிச்சல் பொறாமையின் ஆவி எங்க இருக்கு, ஆதி ஆகமத்துலதான் இருக்கு. கொலை செய்தலின்
பாவம் எங்க இருக்கு? ஆதி ஆகமத்துலதான் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துலதான் இருக்கு. அப்போ அந்த ஆதி ஆகத்தை வச்சுதான் நம்மள என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு நம்மளுக்காக. அப்போ ஜீவனை கொடுத்து ஜீவனை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. ரோமர்களாலையும் அன்னைக்கு அவரை அறைஞ்சவங்களும் அவரை வாரினால் அடித்தவங்களும் சரி, அன்னைக்கு அவங்க இருந்து தண்டனை கொடுத்தவங்களும் சரி நல்லவங்களா? நீதிமான்களா? யாருமே கிடையாது. எல்லாமே பாவிகளா தான் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அவரு அறையப்பட்டு தலையை சாய்த்து ஜீவனை கொடுக்கும் போது அங்க இருக்கிற 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு? மெய்யாகவே இவர் என்ன பண்றாரு? கடவுள் தான்ப்பா, இவர் உண்மையாலுமே கடவுள் தான்ப்பா. அவர் ஜீவனை விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுதாங்க இல்லைங்களா? மெய்யாகவே நிஜமாலுமே இவர் கடவுள் தான்ப்பா. இத்தனை நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சு. நம்ம அவங்களை என்ன பண்ணோம்? அவரை அடிச்சிட்டோமே, அவங்களை துன்புறுத்தினோமே. அவரை அப்ப எல்லாரும் ரசிக்கப்படுறாங்க. தன்னுடைய விழாவில குத்துனவங்க எல்லாம் மண்டிட்டு என்ன பண்றாங்களா? மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப அவரு அப்பவே என்ன பண்றாரு? நம்மளுக்காக பரிந்து பேசுறதுனாலதான், பிதாவே இவர்கள் செய்யறது என்னதுன்னு இவங்க என்ன பண்றாங்க? தெரியலப்பா இவங்களுக்கு, நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியல, நான் எப்பேற்பட்டவருன்னு இவங்களுக்கு தெரியல, அதனால என்ன அடிக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க, என்னை காரி துப்புனாங்க இல்லைங்களா? அதெல்லாம் யாருக்காக சகிக்கிறேன்? என் பிள்ளைங்களுக்காக நான் சகிக்கிறேன்ப்பா, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இவங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் அந்த நேரத்திலயும் பரிந்து பேசிட்டு தன்னை தானே பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக நம்மளை மீட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. சோ இந்த மீட்டின் ரட்சிப்பு நம்ம அனைவருக்கும் கிடைத்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. நான் கற்றுக்கொண்டேன். இவங்கெல்லாம் பேசுறத வச்சு நான் சில காரியங்கள் இருந்து ஆகும், சில காரியங்கள் பேசுறாங்க. ஆமென். இது என்னன்னா 7 வார்த்தை, 7 பேர் பேசுறது. சில நேரத்துல ஹோட்டல்ல போவோம், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம், வெறும் மட்டன் பிரியாணி வச்சு ஒரு வெட்டிட்டு வந்துருப்போம் இல்ல. சில நேரத்துல ஹோட்டலுக்கு போவோம், ஒரு மினி மீல்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் சாம்பார் சாதம், கொஞ்சம் புளி சாதம், கொஞ்சம் லெமன் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் கீரை சாதம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு சப்பாத்தி, சில கொஞ்சம் தேங்காய் சாதம் கூட வைப்பாங்க. இப்படி எல்லாம் கலந்து வைப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா ஒரு டேஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்காது. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி இல்லை, அதனால சாம்பார் சாதம் சிலது நல்லா இருக்கும், சிலது புளி சாதம் நல்லா இருக்கும், லெமன் ரைஸ் போய் நல்லா இருக்கும். ஆனா எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே பசியா இருக்கும். ஆமென். அப்ப நீங்க தான் சாப்பிட்டு இருக்கிறீங்க, தொக்கு கஞ்சி குடிக்கல. ஆமென். என்ன குடிக்கல? நோ தொக்கு கஞ்சி, ஒன்லி மினி மீல் சாப்பிட்டு இருக்கீங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ரொம்ப சந்தோஷம். இன்னும் கூட இந்த 7 வார்த்தைகளை பேசுறவங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கூட நீங்க நல்லா டெவலப் ஆகணும். கர்த்தர் நல்ல கிருபைக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு வீட்டு ஜபம் நடத்துங்க, வீட்டு ஹவுஸ் பிரேயர். நான் என்னுடைய மினிஸ்ட்ரி, நான் இவ்வளவு தூரம் நின்று இருக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஹவுஸ் பிரேயர் நீங்களே நடத்துங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க நடத்துனீங்கன்னா சந்தோஷம் தான். உங்க வீட்லயே நீங்களே ஒரு ஹவுஸ் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி எழுப்புக்கான என்ன கேளுங்க. ஒரு ஆள் கூட பாட்டு பாருங்கன்னா ஒரு ஆள் சேர்த்து விடுங்க பாசுனா, யாரும் ஒருத்தர் சேர்த்து விடுறேன். நீங்க போய் நடத்து, உங்க வீட்டுல நடத்துங்க. யாருன்னா நம்ம சர்ச்சில் கூட யாரும் உங்க வீட்டு பிரேயர் நடத்துறோம்னா சொல்லுங்க தயவு செஞ்சு. இந்த நல்ல லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்தா போதும், போனா போதும்னு இருக்காதீங்க. இருக்குது ஒரு வாழ்க்கை, எல்லாமே வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் இயேசுக்காக வாழ்வது மட்டுமே உங்களோடு மறுமைக்கு வரும், இது எதுவுமே வராது. ஆமென். நல்ல ஹவுஸ் பிரேயர் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, இந்த நாள் நீங்கள் விசாரப்பட வேண்டிய நாள் இல்லை. ஆமென். திரும்ப சொல்றேன், இயேசு இன்னைக்கு சிலுவையில
மதியானம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தொங்கல. இன்னைக்கு தொங்கல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொங்கி முடிச்சிட்டாரு. சந்தோஷமா இருங்க. மத்தவங்க எல்லாம் எப்படிதான் எடுத்து போறாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. நாம சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? நான் சொன்ன முதல் காரணம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரே கண்ணீர் விடல. இல்ல, அவரே கண்ணீர் விடல. இந்த மரணத்தை அவர் எப்படி எடுத்துக்கினாரு? சந்தோஷமா எடுத்துக்கினாரு. இந்த 7 வார்த்தை பேசுறது கூட நான் பார்க்கும் போது, இந்த 7 வார்த்தை கூட ஏன் இயேசு பேசுறாருன்னா, ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையை இயேசு ஏன் பேசுறாருன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் அந்த வார்த்தைகளை குறித்து இந்த வார்த்தைகள் சிலுவையில இயேசு பேச வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறார்கள். அதனால அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம அதை நினைவு கூறுவோம். சந்தோஷமா இருங்க. God bless you. அல்லேலூயா. ஓகே, நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஜெபித்து இந்த புனித வெளி ஆராதனை முடிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசும்போது, முதல் வார்த்தை மன்னித்தார் என்று பார்த்தோம். 2வது வார்த்தை ரட்சித்தார் என்று பார்த்தோம். 3வது அவர் தாய்க்கும் மகனுக்கும் உறவில அன்பை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தினார், ஒரு வெற்றிடத்தை நிரப்பினார் என்று பார்த்தோம். 4வது இயேசு கிறிஸ்து மேல உலகத்தின் பாவங்கள் சுமத்தப்பட்டதனால் அவர் அந்த பாவத்தின் வேதனையை உணர்ந்து இந்த பாவத்தின் தண்டனை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் தேவனிடத்தில் பேசின 4வது வார்த்தை பார்த்தோம். 5வது வார்த்தையை அவர் தாகமாக இருக்கிறேன் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக பேசினார் என்று பார்த்தோம். 6வதாக முடிந்தது என்று சொல்லி சொன்ன வார்த்தையை பார்த்தோம். 7வதாக ஆவியை இந்த கைகள் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டதை பார்த்தோம். நாளில வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாக கர்த்தர்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தவங்ககிட்ட என்ன பேசியிருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க, தேவனை நேசிங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் சொல்லிருக்கோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக அப்பா சபையில கொடுத்துருக்க நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தாண்டவரே, இன்னும் கூட ஞானத்தின் ஆவினால் நிரப்பி, ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கிற கிருபையினால் நிரப்பி இன்னும் அதிகமாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இப்பொழுது பேசுறதை பார்க்க இன்னும் அதிகமாய் பல காரியங்களை, ஆண்டவரே பல சத்தியங்களை மக்களுக்கு பேச கர்த்தர் அபிஷேகத்துக்கு ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தும் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்பாவை நேசிக்கிறதுல இவருக்கு கிட்டி சேர்க்கிற ஒரு நாளாய் இருப்பதாக. அப்பாவுமே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுல அந்த அன்பு பெருகுகிற ஒரு நாளாய் இருப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களில உண்மை நேசிக்கிற நேசம், அப்பாவும் மேல் வைத்திருக்கிற அன்பு இயேசு நாமத்தின் விருத்தி அடையட்டும். தொடர்ந்து அப்ப அந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் மூடி, இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற மகிமை, மாட்சிமை, துதி, ஸ்தோத்திரம், கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.